ராஜபக்சகள் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபையோடு பேச்சுவார்த்தை நடத்தி பிரபாகரன் உள்ளிட்ட விடுதலை புலிகளின் தலைவர்களை சரணடைய அனுமதித்ததாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் போன்சேகா தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ராணுவம் அவர்களை அளிக்க விரும்பியதாகவும் அவர்கள் சரணடைந்திருந்தால் பிரபாகரன் இப்போது வடக்கின் முதலமைச்சராக இருந்திருப்பார் என்றும் சரத் போன்சேகா மேலும் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் மத்தியில் நேற்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளின் தலைவர்கள் சரணடைய வாய்ப்பளிக்கும் வகையில் மகிந்த ராஜபக்ச, கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் பெசில் ராஜபக்ச ஆகியோர் சர்வதேச செஞ்சிலுவை சங்க தலைவர் மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபையின் பிரதிநிதியோடு மே 17, 2009 அன்று காலை கலந்துரையாடியதாக பொன்சேகா தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளின் தலைவர்கள் சரணடைய அனுமதிப்பது குறித்து மே 17, 2009 அன்று மாலையில் அப்போதைய பாதுகாப்பு செயலாளருக்கும் சவேந்திர சில்வாவுக்கும் இடையே நடந்ததாக கூறப்படும் ஒரு தொலைபேசி உரையாடலின் காணொலியையும் அவர் இதன்போது வெளியிட்டிருந்தார். தொலைபேசி உரையாடலை விளக்கிய பொன்சேகா, ராஜபக்சர்கள் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபை ஊடாக விடுதலை புலிகளின் தலைவர்களை சரணடைய அனுமதித்ததாக கலந்துரையாடினார். எனினும் விடுதலை புலிகளின் தலைவர்கள் ராணுவத்திடம் சரணடைய மறுத்ததாகவும் ஆனால் 3ஆம் தரப்பினரிடம் சரணடைய விரும்பியதாகவும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருந்தார். எனினும் ராஜபக்சக்கள் விடுதலை புலிகள் 3ஆம் தரப்பினரிடம் சரணடைவதை எதிர்த்ததாகவும் அவர்கள் ராணுவத்திடம் சரணடைய வேண்டும் என்று விரும்பியதாகவும் பொன்சேகா குறிப்பிட்டார். இருப்பினும் விடுதலை புலிகள் ராணுவத்திடம் சரணடைய மறுத்ததால் அந்த திட்டம் தோல்வியடைந்தன. விடுதலை புலிகள் தலைவர்கள் ராணுவத்திடம் சரணடைய ஒப்புக்கொண்டிருந்தால் பிரபாகரன் உள்ளிட்ட விடுதலை புலிகளின் தலைவர்கள் இன்னும் உயிருடன் இருந்திருப்பார்கள். பிரபாகரன் வடக்கின் முதலமைச்சராக இருந்திருப்பார். குறிப்பிட்ட நாளில் தான் சீனாவில் இருந்ததாகவும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் அச்சர்வதேச மன்னிப்பு சபை உடனாக மேற்படி பேச்சுவார்த்தை குறித்து தனக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றும் பொன்சேகா குறிப்பிட்டார்.